ஆண்டவர் நம்ம இடத்துல பேச விரும்புகிற காரியம் என்னன்னா, நான் உங்களை அழைத்திருக்கிறேன், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன், உங்களை முன்குறித்திருக்கிறேன், உங்கள் மீது இரக்கம் வைத்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு முன்பதாக உண்மையாய் நடக்க வேண்டும் என்பதே கர்த்தருக்கு விருப்பமான காரியம். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற உத்தமனாய் இருக்கிறான் என்று தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான், தன் சரீரம் கெட்டு போனதை உணராதிருந்தான், கர்த்தர் தருவார் என்று நம்பிக்கையாக இருந்தான் என்று சொல்லி அநேக முற்பிதாக்களை குறித்து வேதம் நமக்கு அநேக காரியங்களை திருஷ்டாந்தப்படுத்துகிறது. அதில் அநேக காரியங்களை நமக்கு வெளியரங்கமாய் ஆண்டவர் வெளிப்படையாக எழுதி வைத்திருக்கிறார். இதனால தான் இவர்கள் உண்மையுள்ளவர்கள், இதனால தான் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆமென். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதல் அடிப்படை காரியம் கர்த்தரிடத்திலே உண்மையாக இருக்கணும். எப்படி உண்மையாக இருக்கணும் தெரியுமா? என்ன வந்தாலும் உண்மையாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் உண்மையாக இருக்கணும். ஆசீர்வாதம் வந்தால் மட்டும், நன்மை கிடைச்சா மட்டும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சத்தில் என்ன செய்யணுமா? உண்மையாக இருந்துட்டா எங்கே வச்சிருவாரா? அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக வச்சிருவார். இப்போது ஆசீர்வாதம் அப்படின்ற காரியம் எல்லாத்துலேயும் இருக்குது. எச்சரிப்பு, கிருபை, மேன்மை, நடத்துகிற விதத்தில், வேதத்தில் நம்ம படிக்கிற காரியங்கள், வசனத்தில், வாக்குத்தத்தம், நிறைய காரியங்கள் மூலமா கர்த்தர் ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு விதமாக வைத்திருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம உண்மையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. ஆமென்.